ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது நம்ம செகண்ட் சம் பாருங்கள். இதில் நம்ம ஜட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு. ஃபைண்ட் த ஃபாலோயிங் இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ணால் 1/z, ரியல் பார்ட் ஆஃப் 1/z. ஸோ நம்ம ஜட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எழுதிக்கலாம். ஜட் எங்கே இருக்கோ அதுக்கு பதிலாக. அதுக்கப்புறம் மேலே கீழே என்ன பண்ணுறோம், காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். மேலே ஸோ இதோட காஞ்சிகேட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா மைனஸ் ஒய்யால் மேலே கீழே மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ ரியல் பார்ட்ஸ் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்ஸ் ஸ்கொயர் பண்ணியாச்சு. அது என்னன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதாவது என்னென்னா ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபின்னு இருந்ததுன்னா அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கண்ணை மூடிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து ரியல் பார்ட் மட்டும் வேணும்னா மேலே ரியல் என்னது எக்ஸு ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதுவே அவன் இமேஜினரி பார்ட் கேட்டான்னா மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரியா, ரைட். அதாவது இமேஜினரி பார்ட் ஆஃப் 1/z கேட்டான். கிளியர்? ஓகே, டன். தட்ஸ் ஆல். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஜட் பாரோட வேல்யூ ப்ளஸ் இருக்கிற இடத்துல என்ன போட்டால் போதும், மைனஸ் போட்டால் போதும். ரைட்டு. அடுத்தது நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஐசட் பாருங்கிறாங்க. ஐயால் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ்ஐ மைனஸ் ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது, -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. ஸோ இதுதான் என்னது ஐசட்டோட வேல்யூ, ஐசட் பாரோட வேல்யூ. இதிலிருந்து அவங்க ரியல் பார்ட் மட்டும் கேட்குறாங்க. அப்போ ரியல் பார்ட்னா இதில் என்ன ரியல் பார்ட், ஒய் மட்டும்தான் ரியல் பார்ட். ஓகேவா, தட்ஸ் ஆல். இதுதான் செகண்ட் கொஸ்டின். தேர்டு கொஸ்டின் பாருங்கள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4iன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், 3 எக்ஸோட வேல்யூ 3x ப்ளஸ் 3iy. அதே மாதிரி 4z பார்னு கொடுத்துருக்காங்க. 4z பாரோட வேல்யூ நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது -4i. பாருங்கள், ரியல் நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3x ப்ளஸ் 4x 7x ஆயிரும். இங்கே இமேஜினரி நம்பர்ஸில் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பாருங்கள், இதையும் சிம்பிளிஃபைனா -1i -4i. ஸோ இதில் இமேஜினரி பார்ட் மட்டும் கேட்குறாங்கன்னா ஐ எங்கே இருக்குது, இங்கே தானே. ஸோ அதை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு எழுதிடுங்க. ஸோ -4 -y அதுதான் என்னது இதோட இமேஜினரி நம்பர். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.